axial elongation என்னன்னா when I'm applying a uniaxial tensile load நான் அப்ளை பண்றேன்னு வெச்சுக்கோங்க. ஓகே, so uniaxial tensile நான் அப்ளை பண்றேன், அந்த cross section ஏரியாக்கு வந்து எனக்கு பப்பனில வந்து internal resistance force டெவலப் ஆகும். அந்த internal resistance force நால வந்து uniaxial tensile stress வந்து uniaxial stress வந்து டெவலப் ஆகும். ஓகே ஓகே ஓகே, நான் ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து லோட் அப்ளை ஆகுறதுனால அந்த நம்பர்ல வந்து என்ன ஆகுது, ஒரு எலாங்கேஷன் நடக்குது. அந்த எலாங்கேஷனையும் அந்த லோடையும் நான் கம்பேர் பண்ற ரிலேஷன் தான் அந்த ஆக்சியல் எலாங்கேஷன்ங்கிற கான்செப்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேஸ் 1, taking a prismatic bar which is having a L length இருக்கு, it's a fixed at 1 n and I'm applying a pin loadingனால this object is changing with respect to its dimensional change ஆகுமா? Please for example வந்து பாத்தீங்கன்னா டைமென்ஷன் வந்து எனக்கு என்ன இருக்கு, increase டெல்டா Lங்கிற ஒரு L இன்க்ரீஸ் ஆயிருக்கா? yes sir it is initial length is L ங்க வெச்சிட்டீங்க அப்படினா, so this is uniform cross section area ன்னு சொல்லி வெச்சுக்கிறேன். Uniform cross sectional area, okay, it is having a Young's modulus E and its load is applying in a longitudinal dimension, longitudinal axis act ஆகுது. Okay, so from Hooke's law stress is equals to Young's modulus into strain. Young's modulus into strain. Okay வா, அப்படி பாக்ஸ் அமைக்கிறேன் இருங்க. Okay, Young's modulus into strain. So what is stress? Internal resistance force by area. Here internal resistance force is equals to applied load by area. That must be equals to Young's modulus into strain. What is strain? Changing length divided by original length. So we have to find out what is its axial elongation அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, axial elongation is the change in length. Yeah, that is called axial. இந்த லேட்டரலா இதாகலையா சார்? என்னது லேட்டரல் கான்ட்ராக்ட் இருக்கட்டும், நான் ஃபர்ஸ்ட் என்ன இங்க லேட்டரலா இந்த டைமென்ஷனல் சேஞ்ச் எப்படி ஆயிருக்குன்னு பாக்குறேன். ஆக்சியல் எலாங்கேஷன் வந்து ஒரு பிரிஸ்மேட்டிக் லோடு யூனிஃபார்ம்லயே அப்ளை லோட்னால என்ன ஆகுதுன்னு சொல்லி பாக்குறேன். இல்ல டெல்டா எல்ங்கிறது எப்படி டிஃபைன் பண்றேன்னு பாருங்க. ஓகேவா, ஆக்சியல் என்ன எதுவும் சொல்ல வந்தேன், எலாங்கேஷன் கேஸ் ஆக்சியல் எலாங்கேஷன் சொல்லி நான் சொல்றேன். ஓகேவா, so this axial elongation is equals to என்னவா இருக்கும், delta L is equal to finally PL by A ன்னு சொல்லலாமா? ஸோ அதே மாதிரி தான் வந்து என்ன ஆகும், நம்மளுக்கு என்னது ஒய் ஆக்ஸ்ல அண்ட் ஜெட் ஆக்ஸ்ல வந்து அதுக்கேற்ற மாதிரி லேட்டரல் டைமென்ஷனல் சேஞ்ச் வந்து இருக்கும். ஸோ டெல்டா எல்ங்கிறது ஆக்சியல் எலாங்கேஷன். ஸோ யூஸ்டு டு கால்குலேட் ஆக்சியல் எலாங்கேஷன் தான் வந்து என்னன்னா இந்த பிரிஸ்மேட்டிக் பார்ங்கிற கான்செப்ட். ஃபர்ஸ்ட் என்னன்னா ஹெட்டிங் எழுதல பாருங்க, மறந்துட்டேன். ஸோ பிரிஸ்மேட்டிக், ஓகே, பிரிஸ்மேட்டிக் பார். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன், இது நான் என்னென்ன கண்டிஷன் வந்து அசம்ஷன் மேக் பண்ணிருக்கேன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஓகே, எப்போ இது அப்ளிகபிளா இருக்குன்னா டு பி அப்ளை திஸ் ஃபார்முலா ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன், மெம்பர் should be prismatic-ஆ இருக்கணும். மஸ்ட்னு சொல்லிடலாங்க, must be prismatic. ஓகே. செகண்ட் ஒன் என்ன பாத்தீங்கன்னா, the load P is constant along the length. ஓகேவா, அப்படி இருந்தா மட்டும்தான் இந்த டெல்டா L is equal to PL by A இங்க அப்ளை பண்ண முடியும். the load P is constant along the length. Next third one பாத்தீங்கன்னா, material should obey Hooke's law இருக்கணும். மெட்டீரியல் should obey Hooke's law இருந்தா மட்டும்தான் இந்த டெல்டா எல்ங்கிற ஃபார்முலா அப்ளிகபிள். ஓகேவா, ஓகே. ஸோ இதுல ஒரு இம்பார்ட்டன்ட் நோட் பாயிண்ட் என்னன்னா, இப்போ நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், ஆக்சியல் எலாங்கேஷன் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்ன இருக்கும், PL by A இருக்கும். ஓகே,
ஸோ இந்த ஆக்சியல் எலாங்கேஷன் வந்து நான் ஸ்டிஃப்னஸ் கூட கம்பேர் பண்றேன். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இட் இஸ் அ ஸ்ப்ரிங் which is having a stiffness value, some value வந்து ஒரு வேல்யூ இருக்கு. So it is having a stiffness value, stiffness constant is equal to k. I am applying a p ங்கிற லோடுங்க நான் அப்ளை பண்றது எண்ட்ல. So it will deform. So இதுல வந்து ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் கூட ஃபார்முலா என்ன? ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் ஃபார்முலா என்ன? k into kx square. x. kx அதாவது half k is எனர்ஜி. ஓகேங்களா? is equals to spring force is equal to k into xங்கிறது என்னது? deform ஆன லென்த்தா? deform ஆன லென்த் வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா டெல்டா எல்னு சொல்லி வெச்சுக்கிறேன். ஓகேவா? ஓகே. இப்ப நான் அந்த பாருக்கு ஒன்னு பார்த்தேன் இல்லையா? பாருக்கு என்ன ஈக்குவேஷன் வந்துச்சு எனக்கு? இது வந்து இப்ப நான் லோட் அப்ளை பண்ண லோட் வந்து p. அந்த p கூட ஈக்குவேட் பண்ணீங்கன்னா எனக்கு என்ன வரும்? p is equal to ae delta l by l ன்னு வரும். So ae delta l by l ன்னு வரும். So here if I am comparing with respect to spring force equation, so k is equals to similarly equals to ae by l அப்படி சொல்லலாமா? நீங்களே Yes, சொல்லுங்க. sir. Yes, sir. Okay. So I'm comparing with respect to spring force and bar. So finally axial stiffness of the bar, axial spring stiffness is equals to equal to k. அதே மாதிரி axial stiffness of the bar வந்து பார்த்துட்டீங்கன்னா எனக்கு என்னவா இருக்கு? ae by l. ஓகேவா? ஓகே, இது வந்து என்னன்னா ae by l ன்னு சொல்லி நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். ஸோ ஃப்ரம் திஸ் அப்சர்வேஷனால இதுல ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் கூட நான் கம்பேர் பண்றதுனால சரி. அப்ப ஆக்சியல் ரிஜிடிட்டி ஆஃப் த பார் என்னவா இருக்கும்? ஓகே, ஆக்சியல் ரிஜிடிட்டி இந்த ஃபார்முலா என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சியல் ரிஜிடிட்டி ஆஃப் த பார் இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்னவா இருக்கும்னா ஏஇயா இருக்கும். ஏங்கிறது கிராஸ் செக்ஷன் ஏரியா, ஈங்கிறது வந்து எக்ஸ்டர்னல்ஸ் ஆஃப் த பார். ஓகேங்களா? ஓகே. ஸோ அதே மாதிரி யூடிஎம்ல வந்து என்னன்னா கம்ப்ளைன்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வரும். இது வந்து நாங்கள் டெஸ்ட் சீரிஸ் சால்வ் பண்றப்ப எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பாயிண்ட். அந்த பாயிண்ட் உங்களுக்கு அப்படியே மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ கம்ப்ளைன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 by stiffness is equals to L by AE. ஓகேவா? ஸோ அதோட யூனிட் என்ன? ஏயோட யூனிட் என்ன? மீட்டர் ஸ்கொயர். ஈயோட யூனிட் நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர். நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். நியூட்டன் per மீட்டர் இதோட யூனிட். நியூட்டன் per மீட்டர். கம்ப்ளைன்ஸோட யூனிட் என்ன? மீட்டர் per நியூட்டனா இருக்கும். சரிங்களா? சோ வீடியோ ரொம்ப ஆக்சியல் பிளரா ஸ்டிஃப்னஸ் என்னது பிளர்ரா இருக்கா? சார். இப்போ ஓகேவா? இல்ல சார், நான் என்ன ஓகேவா இருக்கா? ஒரு டவர் ப்ராப்ளமா இருக்குமா? டவர் கம்மியா இருக்கான்னு பாருங்க. ஆமா சார். சார் பிரேக்ல இருந்து அப்பெல்லாம் சூப்பரா இருந்துச்சு சார். டவர் வந்துச்சா? இல்ல சார், முதல்ல இருந்ததை விட இப்போ கம்மியாயிடுச்சு சார். இன்னும் கம்மியாயிடுச்சு. இப்போ வந்து இது ஏர்ப்ளேன் மோட்ல போட்டேன். வருதான் பாருங்க. டவர் வரலையா? சார் என்ன சொல்றீங்க? அடுப்போம். இப்போ வரல? எனக்கு வருதா? எனக்கு மட்டும் தான் வரல. அது மாதிரி தெரியுதோ? எனக்கு கிளியரா தெரியுது, அதுக்கு தான் பாக்குறேன். ஆட்டோ ஃபோக்கஸ் ஆகலையோ? ஆயிடுச்சா இல்லையா? இல்ல சார், இதுதான் சார், டவர் தான் சார் பிரச்சனை. டவர் தான் இல்லையா?
கொஞ்சம் முன்னாடி வச்சா நல்லா தெரியுற மாதிரி இருக்கு. தூக்கி பிடிச்சிருமா லோகேஷ்? இல்லைங்க சார், சும்மா வச்சு சரி, இந்த பாயிண்ட்க்கு மட்டும் நான் என்ன தூக்கி வச்சுக்கிறேன், அடுத்தது பார்க்கலாம். இப்ப தெரியுதா? தெரியுதா லோகேஷ்? ஓகே சார், நீங்க சொல்லுங்க சார் பாத்துக்கலாம். நல்லா தெரியுதா? இல்ல சார், ஓரளவு நல்லா தெரியுதுங்க சார், ரொம்ப நல்லா இல்லைங்க சார். சரி இருங்க, நான் லெஃப்ட் ஆயிட்டு வரட்டுமா, ரீஸ்டார்ட் பண்ணிட்டு வரட்டுமா? சார் இதுல பொசிஷன் மாதிரி உட்காருங்க சார், வேற எங்கேயா உட்காருங்க. சரி இருங்க. கம்ப்ளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏஇ பை எல்ல வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா போட்டீங்கன்னா, இன்வெர்ஸ் ஒன் பை இன்வெர்ஸா போட்டீங்கன்னா எல் பை ஏன்னு வருமா, அது வந்து கம்ப்ளைண்ட்ஸ். கம்ப்ளைண்ட்ஸ் வந்து யூடிஎம்ல யூஸ் பண்ற ஒரு டேர்ம். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு டெஸ்ட் சீரீஸ்ல வந்து கேட்டாங்க, அதை வந்துட்டு உங்களுக்கு ஆட் பண்ணி விட்டேன். ஓகே ஓகே. ஸோ ஏஇ பை எல். நெக்ஸ்ட் இட்ஸ் அ பிரிஸ்மேட்டிக் பார்க்கு மட்டும் தான் இந்த கண்டிஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் நான் பிரிஸ்மேட்டிக் பாருக்கு நம்ம எப்படி வந்து ஆக்சியல் எலாங்கேஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத நெக்ஸ்ட் பார்க்க போறோம். ஓகேவா? ஓகேவா? ஓகே சார். ஓகே. சார் கம்ப்ளைண்ட்ஸ்னா அது எப்படி சார்? அது 1 ஸ்டிஃப்னஸ்னு ஃபார்முலா போட்டோம். அதாவது வந்து அது நான் கம்ப்ளைண்ட்ஸ் நம்ம யூடிஎம் டெஸ்டிங் மிஷின் இருக்கு இல்லையா, எஸ் சார். அது வந்து கம்ப்ளைண்ட்ஸ்ல ஒரு டேர்ம் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு டெஸ்ட் சீரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் வந்து யூடிஎம் டெஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ல வந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. அதுல வந்து கம்ப்ளைண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்து இந்த கொஸ்டினா கேட்டிருந்தாங்க எங்களுக்கு. அந்த கொஸ்டினை வந்து நான் சால்வ் பண்றப்ப எனக்கு தெரியல அப்ப ஸ்டார்டிங்ல. அது வந்து என்னன்னா, இது ஆக்சுவலி ஒரு 18 நினைக்கிறேன், 18 டைம்ல வந்து சால்வ் பண்றப்ப வந்து அந்த டேர்ம் புதுசா எனக்கு தெரிஞ்சது. அதனால தான் அந்த டேர்ம் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி தான் இங்க எழுதி போட்டேன். கம்ப்ளைண்ட்ஸ்ங்கிறீங்கன்னா அந்த யூடிஎம் மெஷின்ல வந்து யூஸ் பண்ற ஒரு டேர்ம், அந்த டேர்மோட ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா எல் பை ஏ. ஓகே, ஒன் பை ஸ்டிஃப்னஸ் ரிஜிடிட்டி தானே, ரிஜிடிட்டி தான் அங்க கம்ப்ளைண்ட் சொல்றாங்க இன் யூடிஎம் டெஸ்டிங் மெஷின்ல. சரியா? ஓகே. நெக்ஸ்ட் ஃபார் கேஸ் 2 நான் பிரிஸ்மேட்டிக் பார். ஓகே, so if it is a non prismatic bar னா அதோட ஷேப் எப்படி இருக்குன்னா, இது வந்து லான்ஜிடியூடல் ஆக்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா this is example for non prismatic bar. so நான் applying a finger load ரெண்டு சைடு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. யூனிஆக்சியல் டென்சைல்ல நான் அப்ளை பண்றேன். so it is having, this is 3 1, this is 2 னு சொல்லி வெச்சுக்குவோம். ஓகே, so it is a non prismatic bar. so இதுல வந்து டெல்டா எல் ஓட ஃபார்முலா என்ன வரும், நீங்களே சொல்லுங்க. டெல்டா எல் ஓட ஃபார்முலா என்னவா இருக்கும்? இங்க டெல்டா எல் ஓட ஃபார்முலா டைரக்ட்டா நம்ம இங்க அப்ளை பண்ண முடியுமா? அத ஃபர்ஸ்ட் பாருங்க. இல்ல சார், del L1 plus del டெல்டா எல் L2 வந்து எதுக்கு அப்படின்னா ஒன்லி ஃபார் பிரிஸ்மேட்டிக் பாருக்கு மட்டும் தான் வரும். ஸோ இட் இஸ் அ நான் பிரிஸ்மேட்டிக் பார்ங்கிறத நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அந்த ஒவ்வொரு நான் பிரிஸ்மேட்டிக் செக்ஷன் வந்து பிரிஸ்மேட்டிக் செக்ஷன் நான் கன்வெர்ட் பண்றேன். ஓகேவா? அப்படி நான் கன்வெர்ட் பண்ணேன் அப்படின்னா டைமென்ஷன் வந்து எனக்கு எப்படி சேஞ்ச் ஆகும்? ஸோ 1 இப்படி கிடைக்கும், 2 வந்து இப்படி கிடைக்கும், 3 வந்து அதோட பெருசா இப்படி கிடைக்கும். ஸோ திஸ் 1 2 3. ஸோ இட் இஸ் ஹேவிங் a A3 L3 E3 னு வச்சுக்கோ. this is having A2 L2 E2. okay, this is having A1 L1 E1. so different material வந்து
என்ன பண்ணா கம்பைன் பண்ணி இருக்கிற மாதிரி வச்சுப்போம். ஓகே, ஒவ்வொரு மெட்டீரியல் ஒவ்வொரு மாதிரி, இப்போ ஸ்டீல், அலுமினியம், காப்பர் மாதிரி. ஓகேவா? ஸோ இதுக்கு நான் வந்து ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சேன் அப்படின்னா, இங்க ஒரு பியர் லோட் அப்ளை ஆகிறது ஈக்குவல் ஆப்போசிட் பியர் லோட, இங்க கம்ப்ரசிவ் லோட் ஆக்ட் ஆகுதுனால அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி சரி, இங்க இதுக்கு ஈக்குவல் ஆப்போசிட் ஒரு லோட் அப்ளை பண்ணணும் பி. அதே மாதிரி எல்லா மெம்பரும் என்னன்னா பியர் லோட காமனா வந்து ஆக்ட் ஆகும். சரியா? நெக்ஸ்ட் இப்போ டெல்டா எல் இஸ் ஈக்குவல்ஸ் டு இங்க என்னவா இருக்கும்? டெல்டா L1 பிளஸ் டெல்டா L2 பிளஸ் டெல்டா L3. ஸோ இப்போ டெல்டா L1 சப்ஸ்டிட் பண்ணா பிங்கிறது கான்ஸ்டன்ட், PL1 A1 E1 plus PL2 by A2 E2. அதே similarly PL3 A3 E3. சரியா? பிளஸ் மூணே கம்பைன் பண்ற ஈக்குவேஷன். ஸோ இந்த மூணே கம்பைன் பண்ணா எனக்கு வந்து டோட்டல் எலாங்கேஷன் கிடைக்கும். ஸோ டோட்டல் எலாங்கேஷன் ஆஃப் த நான் பிரிஸ்மேட்டிக் பார்ல வந்து ஸ்டெப்டு பார் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்படி இருக்கும். ஸோ axial load at any section is equals to algebraic sum of, okay, axial load at any note, ரொம்ப important note இது, at any section is equal to axial load at any section is equal to algebraic sum of all the axial load from either side, left or right. சரியா? ஓகே, இப்போ இங்க பிங்கிற லோட் இங்க அப்ளை ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டு என்ன கேன்சல், இது ரெண்டு என்ன கேன்சல். இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலிபிரியம் பார்த்தீங்கன்னா பிங்கிற லோடு எண்டில் மட்டும் ஆக்ட் ஆகும். ஓகேவா? ஓகே, ஸோ இதை வந்து நோட்டு. இப்போ நோட்டு இருந்தால் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. the algebraic sum of all the axial loads from either side. நெக்ஸ்ட் என்னன்னா, இதான் வந்து என்னன்னா டோட்டல் எலாங்கேஷன் ஆஃப் த ஸ்டெப்டு பார். இதை வச்சு சம் இருக்கு, நம்ம சம் சால்வ் பண்ணுவோம். இல்ல சம் சால்வ் பண்ணிடுமா இல்லை போயிட்டு வந்துடுமா, என்ன பண்ணலாம்? ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் ஒன்று சொல்லிட்டு அதுக்கப்புறம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறப்போ நீங்கள் கூட சால்வ் பண்ணிடுவீங்க. ஓகே ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஐயோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வரைஞ்சுக்கோங்க. இது வந்து ஒரு ஸ்டெப்டு பாரு. ஓகேவா? இந்த ஸ்டெப்டு பார் வந்து பெருசு சின்னது சின்னது அப்படி இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் இனிஷியலா என்னன்னா எண்டு பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 5 பிங்கிற லோட் ஆக்ட் ஆகுது. 5 பிங்கிற லோட் ஆக்ட் ஆகுது அட் எண்டு செக்ஷன். ஓகேவா? இது இன்டர்மீடியட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ங்கிற ஒரு லோட் ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா செக்ஷனை கன்வெர்ட் பண்ணீங்கன்னா இப்படி வந்துடும். இங்க வந்து எக்ஸ்ங்கிற லோட் ஆக்ட் ஆகுது. ஓகே, அந்த எக்ஸ்ங்கிற லோட் என்னன்னு சொல்லி we have to find out. ஓகே, அண்ட் in this in between வந்து பாத்தீங்கன்னா 2 பிங்கிற ஃபோர்ஸ் கம்ப்ரெசிவ் ஆக்ட் ஆகுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எண்டு பாயிண்ட்ல வந்தீங்கன்னா பிங்கிற லோட் வந்து டென்சில் ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. சரியா? this having a 3A cross section, this is 2A cross section, this is Aங்கிற cross section இருக்கு. ஓகேவா? this is 1, this is 2, this is 3 அப்படி சொல்லி நம்ம நேம் வச்சுக்கிறோம். நேம் வச்சுக்கிட்டு அதோட லென்த் வந்து பாத்தீங்கன்னா L, இது 2L, இது L/2ங்கிற டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஓகேங்களா? this having a same Young's modulus ன்னு வச்சுக்கோம். ஓகேவா? Young's modulus is equal to same for everything, for all, same for all அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நம்ம இது என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு ஸ்டெப் பாரா நம்ம கன்வெர்ட் பண்ணுமா, அப்படிதானே? ஓகேவா? இட் இஸ் அ ஸ்டெப்டு பார். ஸ்டெப்டு பார் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம
பிரிஸ்மேட்டிக் பாரா நம்ம சிங்கிள் பாரா நம்ம என்னன்னா மூணா கன்வெர்ட் பண்ணிருந்தோம். 1 2 3ங்கிற 3 செக்ஷன் எடுத்துக்குவோம். அப்படி 3 செக்ஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா டோட்டல் ஆக்சியல் எலாங்கேஷன் இஸ் ஈக்குவல்ஸ் டு எனக்கு என்ன வரும்? டெல்டா L3 மொத்தம் 3 ஈக்குவேஷன் வருமா? ஓகே. சோ அப்ப ஒவ்வொரு மெம்பரும் என்ன பண்ணணும்? கட் பண்ணி வெளிய எடுக்கணும். ஃபர்ஸ்ட் A1 வெளிய எடுக்கணும், 2 வெளிய எடுக்கணும், 3 வெளிய எடுக்கணும். ஓகேவா? சோ இப்போ நான் ஈக்குவேட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா இது எப்படி சால்வ் பண்ணுவீங்க இந்த சம்ம? ஒன்னும் கஷ்டப்பட வேணாம். ஓகேவா? ஜஸ்ட் இங்க ஒரு கை வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட்ங்கிற இந்த 1ங்கிற செக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா 5Pங்கிற லோட் ஆக்ட் ஆகுது. ஓகேவா? இங்க வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ங்கிற ஃபோர்ஸ் இருக்கு. அந்த எக்ஸ்ங்கிற ஃபோர்ஸ் என்னன்னு தெரியாது. நான் ஃபர்ஸ்ட் என்னன்னா x = summation of fx = 0 பண்ணிடுறேன். summation of fx = 0 பண்ண அப்படின்னா என்ன கிடைக்கும்? 5p 2p வந்து இந்த சைடுல வருதா? அப்ப ஏதோ ஒரு சைடு எதிர் சைடு வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா which is equals to 5p plus x is equal to 2p plus p which is equals to x is equal to என்னவா இருக்கு எனக்கு? 2p ஆ இருக்கு. அது டென்சைலா கம்ப்ரசிவா இந்த சைடு போச்சுன்னா மைனஸ் கம்ப்ரசிவ் ஆக்ட் ஆகுது. சரியா? ஓகே. சோ அந்த -2p அப்படியே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் என்னன்னா இப்போ நான் வர்ற ஈக்குவேஷன் வந்து அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ டெல்டா L1 வேணும் அப்படின்னா டெல்டா L1 is equal to டெல்டா L is equals to L1 PL/AE தானே எனக்கு ஃபார்முலா. P1 L1 A1 E1 ஓகேவா? PL/AE Pங்கிறது என்ன இருக்கு? எனக்கு 5Pங்கிறது தான் லோடு. ஓகேவா? Lங்கிறது என்னது? L/2ங்கிற டிஸ்டன்ஸ். L/2 AE ஏங்கிறது இனிஷியலா இங்க ஏங்கிறத வச்சுக்கோ, ஈங்கிறது கான்ஸ்டன்ட், அது அப்படியே வச்சுக்கோ. செகண்ட் ஒன் ரெண்டாவது பாருங்க, இங்க கை வச்சுக்கிட்டீங்களா? எக்ஸ்ங்கிறது என்ன சொல்லுங்க? -2p. 5p ல இருந்து 2p போயிடுச்சுன்னா எனக்கு என்ன வரும்? 3p வருமா? அப்ப 3p பாசிட்டிவா நெகட்டிவா? பாசிட்டிவ். 3p எல்லா L/2 டிஸ்டன்ஸ் 2Lங்கிற டிஸ்டன்ஸ். ஓகேவா? 2L டிவைடட் பை ஓகேவா A2 சாரி A2ங்கிறது 2Aங்க. ஓகே 2A into E. ஓகே நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாருங்க. நீங்க இப்படியே இங்க போறதுக்கு நீங்க இந்த சைடு மட்டும் பாத்துக்கலாம். ஓகே இந்த சைடு மட்டும் பாருங்க. Pங்கிற லோட் ஆக்ட் ஆகுதா? கன்ஃபியூஷனே இருக்காது இந்த சம்மே சால்வ் பண்றதுக்கு. ரொம்ப நீங்க போட்டு ஸ்ட்ரெயின் பண்ணிக்கணும் அவசியமே கிடையாது. இப்போ நார்மலா போட்டீங்கன்னா எப்படி பண்ணுவீங்க? இப்போ இந்த சைடுக்கு எக்ஸோட வேல்யூ கிடைச்சா இப்போ கம்ப்ரசிவ், அப்ப இது இந்த சைடு வரும், இது இந்த சைடு வரும் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பேலன்ஸ் பண்றதுக்கு ஈக்குவேஷன் எடுத்து போட்டுட்டு இருக்கணும். ஒண்ணுமே நீங்க கஷ்டமே பட தேவையில்லை. ஜஸ்ட் டைரக்டா கை வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்படியே கை நகர்த்திட்டே போங்க. 3 இருக்கா? அப்ப லாஸ்ட் ஒன்னா இந்த சைடு பாருங்க. இந்த சைடு பாத்தீங்கன்னா P பிகாஸ் எல்லாமே எனக்கு ஈக்குவல் கண்டிஷன்ல எடுத்து சாட்டிஸ்ஃபை பண்ணதுனால கண்டிஷன் ஃபுல்லாவே சேமா தான் இருக்கும். அப்ப எனக்கு இந்த சைடு என்னது? P Lங்கிறது வந்து இங்க L தான் இருக்கு. ஓகேவா? அண்ட் PL/AE ஏங்கிறது வந்து 3AE. ஓகேவா? இப்போ பாருங்க ஆன்சர் ஈஸியா வந்துரும். ஓகே இப்ப PL/AE வந்து எல்லாத்தையும் காமனா வெளிய எடுத்துருங்க. இப்போ இருக்கிற டேர்ம் மட்டும் ஈக்குவேட் பண்ணுங்க. சோ PL/AE is equals to 5/2 2.5 plus 6/2 3 plus 1/3 0.33 எவ்வளவு வருதுன்னு பாருங்க. 3.3 3.3 5.8 ஓகேங்களா? 5.8 PL/AE 5.83 PL/AE சொல்ல எனக்கு ஆன்சர் சீக்கிரமா வந்துடும். ஓகேவா? இப்படிதான் வந்து அந்த சம்ம நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ இது போட்டு ரொம்ப போட்டு குழப்பிக்கிட்டே இல்லை நான் ஈக்லியரும் போட்டு இந்த மாதிரி எடுத்து தான் சம் சால்வ் பண்ண போட்டீங்கன்னா ஆன்சரே வராது. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும். டைம் ரொம்ப கன்சியூம் ஆகும். 2p என்னாச்சு சார்? லெஃப்ட் சைடுல ஒரு 2p சார். அந்த 2p நீங்க கன்சிடர் பண்ணவே தேவையில்லை. நீங்க இப்படி எடுத்துட்டு வந்தீங்கனாலுமே 5p 2p p இங்க ஒரு 2p கம்ப்ரசிவ் போனதுக்கு அப்புறம் மீதி எவ்வளவு இருக்கும்? p தான் இருக்கும். அதான் நீங்க இந்த சைடு பாத்துக்கிறேன். புரியுதா? either side axial load at any section is equals to algebraic sum of axial load from either side. ஏதோ ஒரு சைடுல வந்து நீங்க எடுத்துக்கலாம். இந்த சைடுல தான் இந்த சைடு. ஓகேவா? ஒரு தடவை திரும்ப சொல்லி. ஆக்சுவலா என்னன்னா ஒரு நான் பிரிஸ்மேட்டிக் பார்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப்டு பார் நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அந்த ஸ்டெப்டு பார்ல வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 3 செக்ஷன் இருக்கு. அந்த 3 செக்ஷன் வந்து டிஃபரெண்ட் ஃபோர்சஸ் வந்து ஆக்ட் ஆகுது டிஃபரெண்ட் பாயிண்ட்ஸ்ல. ஓகேவா?
அப்படி பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த டோட்டல் சம்மேஷன் வந்து எனக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா ஈக்குவல் டு 0 பண்ணீங்கன்னா எனக்கு வந்து இன்டர்மீடியட்ல இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்னன்னு சொல்லி நான் கால்குலேட் பண்ணிடலாம். அதான் எக்ஸ் ஃபோர்ஸ், தட் எக்ஸ் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2p எனக்கு கிடைச்சிருச்சு. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏபி பார்ல 5pங்கிறது ஒரு டென்சில் லோட் ஆக்ட் ஆகுது. அதே மாதிரி -2pங்கிற கம்ப்ரசிவ் லோட் வந்து இந்த பாடிக்குள்ள இன்பில்ட்டா ஆக்ட் ஆகுது. சரிங்களா? அடுத்து ஏ இந்த ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல தேர்ட் பாயிண்ட்ல 1 2 3 நேம் மாத்தி கொடுத்துட்டான். இப்படி வச்சுக்கோங்களா, this is 1, this is 2, this is 3. ஏன்னா அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா L/2 ஏன்னா ஈக்குவேஷன் இப்படி நம்ம எழுதிருக்கோம் டெல்டா L1/2. ஓகே ஓகே, this is 3. ஓகே சரி, இப்போ பார்த்துட்டீங்க அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் மெம்பர்ல எவ்வளோ ஆக்ட் ஆகுது 5p அண்ட் 2pங்கிறது கம்ப்ரசிவ் லோடு, அண்ட் செகண்ட் மெம்பர்ல எவ்வளோ ஆக்ட் ஆகுது 2pங்கிற கம்ப்ரசிவ் லோடு அண்ட் இந்த கம்ப்ரசிவ் லோடு. அதே மாதிரி இங்க பீங்கிற லோடு வந்து பார்த்தீங்கன்னா இங்க ஒரு பீங்கிற கவுண்டர் பேலன்சிங் பண்ணி இன்னொரு பீங்கிற லோடு போட்டு நீங்க பேலன்ஸ் பண்ணி போடணும். அதுக்கு நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கிறது பதிலாக நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு சைடுல வந்து அந்த மெம்பரோட ஒரு கையை இந்த கை வச்சுக்கோங்க. ஓகேவா? கை வச்சுக்கிட்டீங்கன்னா இங்க எவ்வளவு லோட் ஆக்ட் ஆகுது 5pங்கிற லோட் ஆக்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க கை வச்சீங்கன்னா இங்க 2p மைனஸ் போக வந்து 3pங்கிற லோட் ஆக்ட் ஆகுமா? டோட்டலா வந்து அல்ஜிபிரிக் சம் ஆஃப் த எய்தர் சைடு தானே த நெட் ஆக்சில் லோடுங்கிறது. அல்ஜிபிரிக் சம் எடுத்தீங்கன்னா -2p -2p அண்ட் 5p டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா 3pன்னு வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ இந்த சைடு வந்தீங்கன்னா அதே தான் வரும், ஈக்குலிபிரியமா தான் இருக்கும். ஆனா வந்து நான் என்ன பண்ணேன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா எனக்கு ஈஸியா தெரியும். ஓகேவா? இங்க பாத்தீங்கன்னா பீனு டைரக்டா இருக்கா, டைரக்டா நீங்க பீன் எடுத்து போட்டுக்கலாம். இல்ல நான் இந்த சைடே தான் போவேன் சொல்லி பாத்தீங்கன்னாலுமே என்ன பண்ணலாம் 5p -2p 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 -4p -4p + 5p வந்தா p. அதுதான் இங்கே வரும். ஓகே, அதை தான் நான் இந்த சைடு எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? ஒவ்வொரு சைடா பாருங்க, ஒன்னு இந்த பக்கம் இல்லைன்னா இந்த பக்கம். ஓகேவா? இப்போ இந்த சைடு இதுக்கு நீங்க பாத்துக்கிட்டாலுமே உங்களுக்கு என்ன ஆகுது 2p இந்த போக வந்து 3pன்னு வரும். இந்த சைடு பாருங்க 3pன்னு வரும். ஓகேவா? எந்த சைடு வேணா நீங்க எடுத்துக்கலாம், ஆனா எடுக்கிற டைரக்ஷன் வந்து உங்களுக்கு ஏத்த மாதிரி ஈஸியா இருக்கும். புரியுதா? ஓகேவா? இந்த மாதிரி சம்லாம் ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு 1 மினிட் தான் ஆன்சர் பாட்டுக்கு வந்துடும். 2 கொஸ்டின்ல கேட்டாங்கன்னா. ஓகே சார். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா சர்க்குலர் டேப்பர் பார் ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணலாம். நம்ம ஈவினிங் இப்போ கொஞ்சம் டைம் இருக்கு இல்லையா, அப்புறம் சால்வ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நான் தியரி பார்ட்லாம் உங்களுக்கு கொடுத்து மண்டையில ஏற்றி ஸ்டோர் பண்ணி வச்சிடறேன். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், கேஸ் 2ல அது நான் பிரிஸ்மேட்டிக் பார் இருக்கு இல்லையா, அதுல இருக்கக்கூடிய செகண்ட் ஒன் சர்க்குலர் டேப்பர் பார். ஓகே, சர்க்குலர் டேப்பர்ட் பார்னா இதான் சர்க்குலர் டேப்பர்ட் பார். இது என்னது லான்ச்மென்ட் ஆக்சிஸ். ஸோ இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிங்கிற டயமீட்டர் இருக்கும். திஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு d2ங்கிற டயமீட்டர். ஓகே, சாரி. ஓகே, திஸ் இஸ் d2. ஓகேவா? அண்ட் திஸ் இஸ் d1 ஒரு சைடுல. ஓகே, ஐ எம் அப்ளைங் யூனிஆக்சியல் டென்சைல் லோடு. பீங்கர் லோடு அப்ளை ஆகுது, இங்கேயும் அதே மாதிரி பீங்கர் லோடு அப்ளை ஆகுது. அப்படி அப்ளை ஆச்சு அப்படின்னா இப்போ இதோட டயமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் த செக்ஷன் வந்து ஃபுல்லாகவே டியா தான் இருக்கும். ஓகே, சர்க்குலர் டேப்பர் பார். ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் திஸ் சர்க்குலர் டேப்பர் பார்? இட் இஸ் பிரிஸ்மேட்டிக் ஆர் நான் பிரிஸ்மேட்டிக் மெம்பர்? நான் பிரிஸ்மேட்டிக் மெம்பர். ஓகேவா? ஸோ இதுல வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் பிரிஸ்மேட்டிக்கா இருக்கிறதுனால இதை நான் எடுத்து ஏரியா இன்டெகிரேட் பண்ணாதான் எனக்கு என்ன கிடைக்கும் PL/Aங்கிற ஈக்குவேஷன் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஸோ அப்படி நான் சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஐ ஹேவ் டு என்னது டேக் ஏ வேல்யூ. ஓகேவா? ஸோ ஏங்கிறது இது வந்து எக்ஸ் ஆக்ஸ்ல போற டிஸ்டன்ஸ் வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்க ஒரு மெம்பர் நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அந்த மெம்பரோட வேல்யூ வந்து எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஸோ இட்ஸ் வேல்யூ ஸ்மால் குவான்டிட்டி வந்து dxங்கிற ஒரு டேர்ம் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இட் இஸ் ஹேவிங் எ லென்த், டோட்டல் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா எல்லுங்கிற லென்த் இருக்கு. ஓகேவா? ஓகே, ஸோ எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸ்ல இருந்து dxங்கிற ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறேன்.
அப்படி அந்த dxங்கிற எலமெண்ட் எடுத்து நான் என்ன பண்றேன்னா அது லீனியரா இந்த மாதிரி டிஸ்டன்ஸ்ல இருக்கு. லேட்டரலா வந்து பாத்தீங்கன்னா dx அப்படிங்கிற ஒரு டயமீட்டர்ல இருக்கு. ஓகேவா? ஓகே. சோ what is straight line equation? equal to mx plus c. y equal to mx plus c. So from its origin point ல இருந்து mx plus c ன்னு வரும். அதே வந்து two different points ல இருந்து straight line ஓட ஈக்குவேஷன் என்ன? y1 y2 இருந்துச்சு அப்படின்னா y1 y2 x1 x2 இருந்துச்சுன்னா y minus y1 by y2 minus y1 equal to y2 minus y1 is equals to m into x2 minus x2 minus x1. x1 plus c ன்னு ஒரு டேர்ம் வருமா? c ன்னு ஒரு டேர்ம் வருமா வராதா? வருமா வராதா? கண்டிப்பா வரும். ஓகேவா? சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் 0 பாயிண்ட் வச்சுக்குவோம். சோ y2 இங்க தான் y2. ஓகேவா? y2 minus y1ங்கிறது 0வா இருந்து x2ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த எண்ட் பாயிண்ட் இங்க வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அதை நான் கன்வெர்ட் பண்ணி எழுதுனேன் அப்படின்னா சோ diameter in x axis is equals to ஃபைனலா which means இங்க வந்து diameter வந்து பாத்தீங்கன்னா இதுதான் diameter. so diameter is equals to m வேல்யூ என்னன்னு தெரியாது எனக்கு. so m வேல்யூ is equal to slope. slopeனா என்ன? இந்த டேஞ்சன்ட் ஆங்கிளா? ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஆங்கிள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது நான் ஸ்ட்ரைட்டாவே சொல்லிடலாம், போட்டு உங்களுக்கு குழப்பிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ d2 மைனஸ் d1 வித் ரெஸ்பெக்ட் டு எல்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா tan theta அப்படிதானே? ஓகே, d2 மைனஸ் dt ஓகே டோட்டல் தீட்டாங்கிறதுனால திஸ் இஸ் theta by 2. இன்னொரு theta by 2 2 by 2 கேன்சல் ஆயிடும். எல்லாமே வந்து d2 மைனஸ் d1 டிவைட் பை lன்னு வரும். ஸோ ஃபைனலி dx இஸ் ஈக்குவல் டு d1 ல இருந்து இந்த வேல்யூ எனக்கு என்ன இருக்குன்னா x ஆக்சிஸ்ல d2 மைனஸ் d1 பை l இன்டூ x டைம்ஸ் என்னன்னா எனக்கு சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இதோட ஈக்குவேஷன். சரியா? கொஞ்சம் புரிஞ்சுக்க கஷ்டமா தான் இருக்கும், ஆனா ரொம்ப சிம்பிள் தான். அதாவது dxங்கிற எலமெண்ட் இந்த dங்கிற டயமீட்டர்ல இருந்து ஒரு சம் வேல்யூ சேஞ்ச் ஆயிருக்கு. அந்த வேல்யூ என்னன்னா அந்த ஸ்லோப். அந்த ஸ்லோப் தான் என்னன்னா d2 மைனஸ் d1 டிவைடட் பை 2l வரும். பிகாஸ் இங்க ஒரு டோட்டல் டயமீட்டர்ல சேஞ்ச் பை 2 மேல, அதே டோட்டல் டயமீட்டர் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு எல் கீழே. அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? டோட்டலா சம் பண்ணீங்கன்னா θ1 plus θ2 θ2 by 2 θ2 by 2 டோட்டல் ஆட் பண்ணீங்கன்னா θ, அந்த θ இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்ன வரும்? d2 minus d1 divided by l ன்னு வரும். this is equals to x. ஓகேவா? இப்போ என்ன இருக்கு? இது எப்படி இமேஜின் பண்ணிக்கணும்னா d2 dx is equal to d1 ல இருந்து some k terms of x வந்து mx plus c யா? அதான் இது. y is equal to mx plus c. பா இப்போ வச்சு s சொன்னீங்களே, வெரி குட். mx plus c வந்துருச்சா? கேக்குது m போட்டுங்க சார். mx plus c. இங்க mங்கிறது வந்து பாத்தீங்கன்னா d2 minus d1 by l. புரிஞ்சுதா? புரிஞ்சுது. நெக்ஸ்ட் இப்போ எடுத்துக்கோங்க. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா அந்த dxங்கிற எலமெண்ட் நான் என்ன பண்றேன்? இன்டகிரேட் பண்றேன். ஓகேவா? dxங்கிற ஸ்மாலர் டைமென்ஷன் இருக்கக்கூடியது நான் அந்த லோட நான் அப்ளை பண்றேன். ஓகேவா? சோ லோட நான் அப்ளை பண்றேன். 2l இதுக்கா m க்கு 2l எப்படி 2l வரும்? இங்க பாருங்க, இது அப்பர் பார்ட். லோயர் பார்ட்ல அதே மாதிரி கீழ ஒன்னு இருக்கா? இது அப்பர் பார்ட்னு எழுதிக்கிறேன். அப்பர் பார்ட் பாருங்க, இது வந்து டயமீட்டர் சேஞ்ச் இப்படி இருக்கு. அதே மாதிரி லோயர் பார்ட்லயே அதே மாதிரி டயமீட்டர் சேஞ்ச் இருக்கா? இருக்கு. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் இப்போ pங்கிறது வந்து நான் ஏரியா கூட இன்டகிரேட் பண்ணும். ஏரியா at x is equals to 5/4 cross section area ஃபார்முலா என்ன? dx ஹோல் ஸ்கொயர்னு சொல்லலாமா? சொல்லலாமா? பிகாஸ் நான் எடுத்துக்கிற கிராஸ் செக்ஷன் ஏரியா இது ax ன்னு சொல்றேன். ஓகேங்களா? இன்டகிரேஷன்னால எல்லாம் அப்படியே முழி பிதுங்குது எல்லாருக்கும். நான் இன்டகிரேஷன் நடத்துறப்ப நீங்க என்ன ஆகுறீங்க பாருங்க. அப்புறம் இல்ல சார், இப்போ எந்த இடத்தோட dx போட்டிருக்கோம்? இனிஷியலா xங்கிற டிஸ்டன்ஸ்ல இருந்து dxங்கிற ஒரு மெம்பரை நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அந்த dxங்கிற மெம்பரோட டயமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் dx. ஓகேங்களா? அதோட கிராஸ் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா
ஏஎக்ஸ் அப்படின்னு இருக்குமா? ஓகேவா? நார்மலா வந்து ஒரு சர்க்குலர் கிராஸ் செக்ஷனா இருந்துச்சு அப்படின்னா 5/4 d ஸ்கொயர்னு சொல்லி எழுதிட்டு போயிட்டே இருப்பீங்களா? எஸ் சார். ஓகே சார். அந்த டி தான் நான் எடுத்து என்னன்னா இன்டகிரேட் பண்ணணும். இல்லைன்னா நான் ஸ்ட்ரைட்டா சொன்னா நீங்க என்கிட்ட சண்டைக்கு வருவீங்க. எப்படி நீங்க ஈக்குவேட் பண்ண இன்டகிரேட் பண்ண அப்படின்ட்டு. அதுக்காக தான் நான் சொல்றேன். அதேதான் 5/4 d ஸ்கொயரை dxங்கிற எலமெண்ட் எடுத்து நான் இன்டகிரேட் பண்றேன்னு நான் உங்ககிட்ட சொல்ல வரேன். ஓகே அதான் சார். dx ஸ்கொயர். ஓகேவா? அப்பா ஓகே. நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த டெல்டா எல்லுங்கிற இந்த ஸ்மாலர் அந்த மெம்பர் வந்து சேஞ்ச் ஆன வேல்யூவை நான் இன்டகிரேட் பண்றேன். ஓகேவா? ரெஸ்பெக்ட் 0 டு டெல்டா எல்லுங்கிற டேர்முக்கு அப்படி நான் இன்டகிரேட் பண்ணேன் அப்படின்னா லென்த் என்னவா இருக்கும்? 0 லென்த்ல 0வா இருக்கும். எல்லுங்கிற லென்த்துக்கு நான் இன்டகிரேட் பண்ணேன் அப்படின்னா p இன்டோ pl பை ஏ இதுன்னு என்னோட ஃபார்முலா. ஓகேவா? pl பை ஏ போட்டேன் அப்படின்னா p இன்டோ எல்லுங்கிறது என்னது? அந்த ஸ்மால் டிஸ்டன்ஸ் dxங்கிறது தான் என்னோட ஸ்மால் எல் pl பை ஏஇ. ஓகேங்களா? ஸோ ஏங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 5/4 d1 பிளஸ் mx. ஓகேவா? mx ஹோல் ஸ்கொயரா? பிகாஸ் dx ஸ்கொயர் dxங்கிறத நான் d1 பிளஸ் mx சொல்லி இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல நான் கொண்டு வரேன். பிகாஸ் எல்லா குவான்டிட்டி எனக்கு என்னவா இருக்கணும்? எக்ஸ்ங்கிற குவான்டிட்டியா இருந்தால் மட்டும் தான் நான் இன்டெகிரேட் பண்ண முடியும். ஓகே இன்டோ இ. இதை நீங்க இன்டெகிரேட் பண்ணீங்கன்னா இது போய் இன்டெகிரேட் பண்ணுங்க. இன்டெகிரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து என்ன வரும்னா டெல்டா எல் இஸ் ஈக்குவல் டு பிஎல் பை பை இ d1 d2ன்னு வரும். அண்ட் 4 வந்து மேல வந்துடும். 4pl பை பை இ இன்டூ d1 d2 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேங்களா? இதை இன்டெகிரேட் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப சின்ன இன்டெகிரேஷன் தான். ஆனா கொஞ்சம் யோசிச்சு சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா ஆன்சர் கண்டிப்பா வரும். கண்டிப்பா வரும். நீங்களே ட்ரை பண்ணுங்க. ஓகே நெக்ஸ்ட். அப்ப இது டைரக்டா நீங்க ஈக்குவேட் பண்ணனா இஃப் இட் இஸ் a prismatic சர்க்குலர் பாரா இருந்துச்சுன்னா ஸ்டெப்டு சர்க்குலர் டேப்பர் பாருக்கு பதிலா சர்க்குலர் prismatic பாரா இருந்துச்சுன்னா டெல்டா எல் இஸ் ஈக்குவல் டு பிஎல் பை ஏஇங்களா? இப்ப பிஎலுக்கு பதிலா பி அதே எல் தான். ஏக்கு பதிலா என்ன பண்ணுவீங்க? 5/4 டி ஸ்கொயர் இன்டூ ஈன்னு போடுவீங்க. அப்ப 4pl பை 5 டி ஸ்கொயர் வீடியோ ஸ்ட்ரக் ஆயிருக்கு. எழுதிட்டேன் சார் இருக்கீங்க? ஆமாம் எழுதிட்டு இருக்கேன். வந்துருச்சா? இப்போ வருது சார். ஓகே. அப்ப டெல்டா எல் இஸ் ஈக்குவல் டு பிஎல் பை ஏஇ. பிஎல் பை ஏஇனா 5/4 டி ஸ்கொயர் போடுவீங்க. ஃபார் சர்க்குலர் பிரிஸ்மேட்டிக் பாரா இருந்துச்சுன்னா சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா 4pl பை 5 டி ஸ்கொயர் ஈன்னு சொல்லுவீங்களா? ஏக்கு பதிலா 5/4 டி ஸ்கொயர் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. திரும்பி சொல்லுங்க சார், என்ன சொன்னீங்க? அதாவது இட் இஸ் a சர்க்குலர் டேப்பர் பாருக்கு வந்து டெல்டா இஸ் ஈக்குவல் டு 4pl பை பை இன்டூ இ இன்டூ d1 d2ன்னு சொன்னீங்களா? சொன்னா அதே மாதிரி அது வந்து டேப்பர் பாரா இல்லாம சர்க்குலர் பிரிஸ்மேட்டிக் பாரா இருந்துச்சு அப்படின்னா டேப்பரா இல்லாம அதே சர்க்குலர் டைமென்ஷன் வந்து சேமா இருக்குமா? டயமீட்டர் த்ரூ அவுட் சிட்ஸ் லென்த் வந்து என்ன இருக்கும்? சேமா இருக்குமா? ஓகே. அப்படி சேமா இருந்துச்சு அப்படின்னா பிஎல் பை ஏங்கிற ஃபார்முலா ஸ்ட்ரைட்டா யூஸ் பண்ணீங்கன்னா பிகாஸ் இட் இஸ் a prismatic பார்ங்கிறதுனால எஸ் சார். ஓகே. அப்படி நீங்க prismatic பார் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பிஎல் பை ஏ சப்ஸ்டிட்யூட் பண்ணா ஏ இஸ் ஈக்குவல் டு 5/4 டி ஸ்கொயரா? எஸ் சார். ஓகே. அப்படி 5/4 டி ஸ்கொயர் சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா ஆன்சர் என்ன வரும் எனக்கு? இது ஆன்சர் வரும். 4pl பை பை ஸ்கொயர் டி ஸ்கொயர் ஈன்னு வருமா? 5 இன்டூ டி ஸ்கொயர் ஈன்னு வருமா? எஸ் சார். அதுதான் நான் எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ இட் இஸ் a சர்க்குலர் கிராஸ் செக்ஷன் தான் 5/4 டி ஸ்கொயர் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். இட் இஸ் a டேப்பர் சர்க்குலர் கிராஸ் செக்ஷன் பிரிஸ்மேட்டிக் பாரா இருந்தா 5/4 டி ஸ்கொயர். டேப்பரா இருக்கிறதுனால எனக்கு என்ன வரும்னா d1 d2ன்னு வரும். ஓகேவா? எப்படினாலும் ஃபார்முலா சேஞ்ச் ஆகாது. ஆனா அதை இன்டெகிரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். ஓகே நெக்ஸ்ட். அதே வந்து சர்க்குலருக்கு பதிலா ஸ்கொயர் டேப்பர் பாரா இருந்துச்சுன்னா அதுக்கு எப்படி இருக்கும்? இதுல இன்னும் 2 கேஸ் தான் இருக்கு. சின்னதுதான். சொல்லுங்க. அந்த dx மட்டும் இருக்கு சொல்லுங்க. மேல பார்த்துருக்கோம் சார்.
So y is equal to mx plus c because it is a straight line equation. Straight line which is originating from d1ங்கிற பாயிண்ட்ல இருந்து ஆரிஜினேட் ஆகுற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ அப்படி ஆரிஜினேட் ஆச்சு அப்படின்னா இது வந்து இதான் வந்து இந்த ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன். இந்த ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் எடுத்து ஸ்லோப் தீட்டாங்கிற ஸ்லோப் இருந்துச்சு அப்படின்னா y is equal to mx plus c. ஓகேவா? அது எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னா இதுதான் எனக்கு y வெர்டிகல் டிஸ்டன்ஸ், xங்கிறது வந்து ஹரிசாண்டலா போற டிஸ்டன்ஸ். ஓகேவா? ஓகே. இங்க dx is equal to d1ங்கிற டயமீட்டர்ல இருந்து அதான் கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஓகேவா? இங்க d1ங்கிற டயமீட்டர்ல இருந்து எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. ஓகே, த்ரூ அவுட் இட்ஸ் லென்த். அப்படிதானே? இந்த மெம்பர் மட்டும் பாருங்க. எஸ் சார். இருங்கன்னா இன்னொரு தடவை வரையறது. ஓகேவா? இங்க பாருங்க, இந்த டயமீட்டர் மட்டும் பாருங்க, சின்ன டயமீட்டர் மட்டும் பாருங்க. இந்த டயமீட்டர் வந்து எல்லா இடத்துலயும் எனக்கு என்ன இருக்கு, கான்ஸ்டன்டா இருக்கு. ஆனா இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகுது, இங்க ஒரு வேல்யூ இருக்கு, இங்க ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இங்க ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் நான் எடுத்து யூஸ் பண்றேன். ஸ்ட்ரெயிட் லைன்னா இங்க ஒரு இன்க்ளினேஷன் இருந்துச்சு அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைன் ஹரிசாண்டலா இருந்துச்சுன்னா ஸ்லோப் 0. அதே ஒரு இன்க்ளைடா இருந்துச்சுன்னா mன்னு ஒரு ஈக்குவேஷன் வருமா, ஸ்லோப் வருமா? அதனால அந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். அப்ப இது தீட்டா பை 2, திஸ் இஸ் தீட்டா பை 2. ஸோ ரெண்டையும் சம் பண்ணாதான் எனக்கு டோட்டல் தீட்டா கிடைக்கும். ஸோ டோட்டல் tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு d2 மைனஸ் d1 டிவைடட் பை எல்னு வரும். ஃபர்ஸ்ட் இங்க 2l வரும், which means இது என்னது, diametral change d2 minus d1 by 2. This is d2 minus d1 by 2. அந்த L horizontal length போட்டீங்கன்னா tan thetaக்கு 2l வரும். அப்ப ரெண்டையும் சம் பண்ணீங்கன்னா theta 1 plus theta 2 is equals to theta 1 theta by 2 theta by 2 ரெண்டையும் சம் பண்ணீங்கன்னா 2l வரும். சாரி 2 into d2 minus d1 divided by 2l அப்படின்னு வரும். 2 to cancel ஆயிட்டு d2 minus d1 divided by l ன்னு வரும். ஓகேவா? இப்படிதான் வரும். which means dxங்கிற ஒரு லென்த்ல நான் எடுத்த அந்த மெம்பர் எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா இதோட டயமீட்டர் இது, அப்படிதானே? இதோட டயமீட்டர் வந்து இந்த பாயிண்ட், இந்த டயமீட்டர்ல இருந்து சம் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆயிருக்கு, அப்படிதானே? ஓகே, தட் சேஞ்ச் இன் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்னன்னா அந்த m ஸ்லோப்பா, ஸ்லோப் டைம்ஸ் x டிஸ்டன்ஸ்ல சேஞ்ச் ஆயிருக்குங்கிறதுனால இப்ப அதே வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க, இந்த இதுல d2 minus d1 divided by l into x இருக்கா, இந்த இடத்துல x க்கு பதிலா l சப்ஸ்டிட் பண்ணுங்க. l சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா அங்க என்ன வரும் உங்களுக்கு, நீங்களே சொல்லுங்க. d2 d2 னு வருமா? கரெக்டா இருக்கா? பாருங்க, இது diameter 2, இது diameter 1. அப்ப x is equal to 0 சப்ஸ்டிட் பண்ணுங்க. அங்க diameter of x என்ன வருது, d1 வருமா? இனிஷியல் பாயிண்ட்ல d1 இருக்கும், ஃபைனல் பாயிண்ட்ல எனக்கு என்ன இருக்கும், d2 வரும். d2 இருக்கும். அவ்வளவுதான். சோ அப்ப அந்த c-ங்கிறது தான் இங்க d1 னு போட்டுருக்கோம். ஸ்லோப் கண்டுபிடிச்சோம். ஆமா, c-ங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. அந்த கான்ஸ்டன்ட் தான் இங்க மெயின்டைன் ஆயிட்டே இருக்கு. பாருங்க, இங்க பாருங்க, த்ரூ அவுட் தி செக்ஷன் வரைக்கும் அந்த கான்ஸ்டன்ட் இருக்கு. ஆனா அதை தாண்டி ஒரு வேல்யூ சேஞ்ச் ஆயிருக்கா. சோ அப்ப x2 அப்பர்லயே minus லோயர்லயே x1 வெறும் x னே போட்டோம் சார். என்னது, சாரி கேக்கல. x2 minus x1 x2 minus x1 அத வெறும் x னே போட்டுக்கிட்டாங்க சார். x2 minus x1 தான் ஆரிஜின் பாயிண்ட். இந்த பாயிண்ட் நான் ஆரிஜின் பாயிண்டா வச்சுக்கிறேன். ஓ ஓகே சார். x1 0, x1 0. ஓகே சார். ஓகேவா? எஸ் சார். அந்த அளவுக்குலாம் எக்ஸ்பிளைன் பண்ண அவசியமே இல்லை, ஸ்ட்ரைட்டா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் என்ன பழகிட்டோம்ல, அதுக்காக தான் நிறைய இன்டர்வியூக்காக பேசிட்டு இருந்தோம். ஸோ அதனால நிறைய கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்றோம். ஓகேவா? இப்போ இது இன்டெகிரேட் பண்ணுங்க, அதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தா அது இன்னும் 1/2 மணி நேரம் ஆயிரும். ஓகேவா? நீங்க இன்டெகிரேட் பண்ணுங்க, நீங்களே ரொம்ப ஈஸியா பண்ணிடுவீங்க. நெக்ஸ்ட், இப்போ நம்ம சர்க்குலர் டேப்பர் பாருக்கு பார்த்தோம், அதே மாதிரி இதுக்கு பார்க்க போறோம். நெக்ஸ்ட் சர்க்குலர் இல்ல, ஸ்கொயர் டேப்பர் பார். நெக்ஸ்ட் கேஸ் 3 ஆப்ஷன் நம்பர் சி வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயர் டேப்பர் பார், which means இங்க ஒரு ஸ்கொயர், அந்த ஸ்கொயர் என்ன ஆகுது அப்படின்னா ஆக்சில ஒரு லென்த் வந்து
which means yeah, இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க ஏங்கிற ஸ்கொயர் கிராஸ் செக்ஷன் ஒரே ஒரு டைமென்ஷன் மென்ஷன் பண்ணா போதும். இது ஏங்கிற ஒரு டைமென்ஷன்ல இருக்கு, இது பிங்கிற ஒரு டைமென்ஷன்ல இருக்கு. சரியா? ஓகே. இப்ப இங்க நான் என்ன பண்றேன் அப்படின்னா அதே மாதிரி சிமிலர் லைக்வைஸ் யூனிஆக்சியல் டென்சைல் லோட் நான் அப்ளை பண்றேன். ஓகே, அப்படி நான் அப்ளை பண்ணேன் அப்படின்னா இதுக்கு டெல்டா எல் இஸ் ஈக்குவல் டு பிஎல் பை ஏ. ஏங்கிறது பார்த்தீங்கன்னா இங்க ஏ பி சிம்பிளா முடிஞ்சிடும். ஓகேவா? இதுக்கும் அதே மாதிரி தான் எடுத்து ஈக்குவேட் பண்ணோம். அப்படியே ஈக்குவேட் பண்ணீங்கன்னா D1 D2க்கு பதிலா ஏபின்னு வரும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? ஓகே சார். அது சிம்பிள் தானே, பிகாஸ் இங்க ஏங்கிற சைடு இருக்கு, இங்க பிங்கிற சைடு இருக்கு. டோட்டலா ஏரியா வேணும் அப்படின்னா ஏபி அப்படின்னு போட்டுக்கலாம் டைரக்டா. ஓகேவா? அதை நீங்க அதே மாதிரி இன்டெகிரேட் பண்ணி வந்தீங்கன்னா இதே தான் வரும். நெக்ஸ்ட் அடுத்து டி ரெக்டாங்குலர் டேப்பர்ட் பார். டேப்பர்ட் பார் with constant thickness. with constant thickness அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ரெக்டாங்குலர் டேப்பர் பார்னு சொல்லியாச்சு. அப்ப ரெக்டாங்குலரா தான் அந்த இது ஃபிகர் வரையணும். ஓகேவா? இது இன்னும் கொஞ்சம் டேப்பரா வரைஞ்சு ஓகே. ஸோ இதோட ரெக்டாங்குலர் கிராஸ் செக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா B1 அப்படிங்கிற லென்த் இருக்கு, பட் திக்னஸ் வந்து பாத்தீங்கன்னா சேமா இருக்கு. ஓகேவா? யூனிஃபார்ம் திக்னஸ் சொல்லிட்டேன்னா திக்னஸ் ரெண்டுக்கும் சேம் தான். ஆனா இந்த எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்னவா இருக்கு, B2 அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா டைமென்ஷன் இருந்துச்சு அப்படின்னா திக்னஸ் ரெண்டுக்கும் சேம் தான். ரெக்டாங்குலர் டேப்பர் பார் மாதிரி தெரியுதா உங்களுக்கு? பாருங்க, இங்க ஒரு ரெக்டாங்குலர் இருக்கும், அங்க ஒரு ரெக்டாங்குலர் இருக்கும். இந்த பிட்வீன்ல பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே. ஓகேவா? இட் இஸ் ரெக்டாங்குலர் டேப்பர் பார். அந்த ரெக்டாங்குலர் டேப்பர் பார்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ B1ங்கிறது இதோட லென்த், B2ங்கிறது இதோட லென்த். அப்ப விட்த் சார் பாத்தீங்கன்னா இங்க T கான்ஸ்டன்ட் திக்னஸ்னு சொல்லிட்டேன். ஓகேவா? அப்படி இருந்துச்சு அப்படின்னா இதோட டெல்டா எல் இஸ் ஈக்குவல் டு லோட் பண்ணு PL. லோட் என்னாச்சு? லோட் பண்ணு சார். ஓகே. ஓ, யூனிஆக்சியல் டென்சைல் எடுப்போம் இல்லையா? Okay, this is a lateral dimension. This is P. This is also P ன்னு வச்சுக்கோ. சரியா? ஓகே, அப்படி ஆக்ட் ஆச்சு அப்படின்னா டெல்டா எல் இஸ் ஈக்குவல் டு பிஎல் பை ஏஇயா. அந்த ஏ வந்து பாத்தீங்கன்னா என்னது, அதே மாதிரி சிமிலர்லி B2 மைனஸ் B1 இன்டூ திக்னஸ் இன்டூ இ மைனஸ் லான் டைம்ஸ் ஆஃப் B2 divided by B1. ஸோ இது தெரியுமா உங்களுக்கு ஒரு டேர்ம்? என்னது LMTD ஃபார்முலா என்ன? LMTD ஃபார்முலா என்ன? ஹீட் சொல்ல மறந்துட்டீங்களா? θ2 minus θ1 divided by ln of
மறதி ஒரு தேசிய வியாதி. சரியா? θ2 மைனஸ் θ1 டிவைடட் பை ln ஆஃப் θ2 டிவைட் பை θ1. LMTD ஃபார்முலா இருக்கா? அந்த ஃபார்முலா மாதிரி இது இமேஜின் பண்ணி என்ன கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. சரியா? இங்க θ2ங்கிறது b2 மைனஸ் b1 டிவைடட் பை ln வரும். அந்த ln வந்து மேல போயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ PL பை LMTD E அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. என்ன இதுக்குமே ஒரு ரியாக்ஷன் வர மாட்டேங்கிறீங்க? LMTD Okay, sir. ஞாபகம் இல்லையா? ஓகே சார். சமாளிக்காதீங்க யாரும். நெக்ஸ்ட் இப்ப ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன பார்த்தோம்? பிரிஸ்மேட்டிக் பாருக்கு யூனிஆக்சியல் டென்சைலோட ஆனா அது எப்படி வந்து ரியாக்ட் ஆகுது, which means டென்சைலோட எப்படி ஆக்ட் ஆகுது, சாரி ஆக்சியல் எலாங்கேஷன் எப்படி ஆகுதுன்னு பார்த்தோம். செகண்ட் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நான் பிரிஸ்மேட்டிக் பாரு, ஓகேவா? அது நான் பிரிஸ்மேட்டிக் பார்ல 1 2 3 4ன்னு சொல்லி 4 டைப் பார்த்துருக்கோம். ஃபிஃப்த் ஒன் வந்து தேர்ட் கேஸ் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா பிரிஸ்மேட்டிக் நான் பிரிஸ்மேட்டிக் தேர்ட் கேஸ் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா செல்ஃப் வெயிட் எலாங்கேஷன், அதுவும் ஆக்சியல் எலாங்கேஷன் தான். இதுல என்னன்னா செல்ஃப் வெயிட் எலாங்கேஷன். டைம் என்ன? 11:55. ஓகே 11:55 சார் என்ன சொல்றீங்க? 10:55 தானே ஸ்டார்ட் பண்ணோம். நான் ரெண்டே கான்செப்ட் தான் சொல்லியிருக்கேன். சரி இருங்க, இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா போணும். ஓகே கேஸ் 3 செல்ஃப் வெயிட் elongation. ஓகே செல்ஃப் வெயிட் elongation. ஓகே இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு பிரிஸ்மேட்டிக் பார் இருக்கு. இட் இஸ் ஹேவிங் a weight. நான் ஸ்டார்டிங்ல இனிஷியலா ஒரு அசம்ப்ஷன் மேக் பண்ணேன் இல்லையா? என்ன அசம்ப்ஷன் மேக் பண்ணா சொல்லுங்க. ஸ்ட்ரென்த் அண்ட் டிஸ்டன்ஸ் அசம்ப்ஷன் என்ன? செல்ஃப் வெயிட்ட கன்சிடர் பண்ண Self weight of the மாட்டோம். body is neglected. ஓகே ஆனா நான் இங்க என்ன பண்றேன்னா இப்ப கன்சிடர் பண்ணிக்கிறேன். எதுக்காக அப்படின்னா ஆக்சியல் எலாங்கேஷன் செல்ஃப் வெயிட் எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு கேஸ், ஸ்பெஷல் கேஸ் மாதிரி உள்ள ஒரு சிலர் சொல்லிக்குவோம். அதை மட்டும் பாத்துக்கோங்க. இப்போ ஒரு பாடி இருக்கு, ஒரு ஆப்ஜெக்ட் நான் வெர்டிகலா வந்து செம்ம வெயிட் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் நான் வெர்டிகலா தொங்க போட்டுட்டேன். ஓகேவா? இப்போ வந்து டியூ டு கிராவிட்டினால கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து என்ன ஆகுது, இதை வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ இட் இஸ் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஸோ பாடி ஃபோர்ஸ் இஸ் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ இந்த பாடி ஃபோர்ஸ் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா டபிள்யூ எங்க ஆக்ட் ஆகும்? நீங்களே சொல்லுங்க. டபிள்யூ எங்க ஆக்ட் ஆகும்? ஆல்வேஸ் வெர்டிகலி டவுன்வர்ட் ஆக்ட் ஆகும். இட்ஸ் சென்டர் கிராவிட்டில. ஓகேவா? சரி இப்போ நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா வழக்கம் போல ஒரு என்னது இன்டகிரேஷன் தான். வாங்க இன்டகிரேஷன் தான், ஜாலியா எடுத்துடலாம். ஒரு சின்ன ஒரு மெம்பர் எடுத்துக்கிறேன். அந்த மெம்பர் வந்து ஃப்ரம் திஸ் பாயிண்ட்ல இருந்து எக்ஸ்ங்கிற டிஸ்டன்ஸ் நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு dxங்கிற ஒரு சின்ன ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கிற ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறேன். புரியுதா? எப்படி நான் பேசுறேன்னு மட்டும் பாருங்க. எக்ஸ்ல இருந்து ஒரு டிஸ்டன்ஸ்ல இருந்து ஒரு மெம்பர் எடுத்துக்கிறேன். அந்த மெம்பருக்கு வந்து dxங்கிற ஒரு டைமென்ஷன் சேஞ்ச் இருக்கு. ஸோ அந்த மெம்பரோட ஏரியா வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா ax. சரியா? ஓகே இப்ப இதுக்கு நான் வந்து என்னன்னா டென்சிட்டியோட கான்செப்ட் நான் கொண்டு வரேன். வாட் இஸ் டென்சிட்டி? மாஸ் பை வால்யூம். மாஸ் பை வால்யூம். மாஸ் பர் வால்யூம். அதே வந்து வெயிட் டென்சிட்டின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ இதே சிமிலர்லி பாத்தீங்கன்னா வெயிட் டென்சிட்டி. வெயிட் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு காமான்னு சொல்லுவோம். காமா இஸ் ஈக்குவல் டு வெயிட் பர் வால்யூம். பர் வால்யூம்க்கு வந்து எவ்வளவு வெயிட் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறது. ஓகேவா? ஓகே ஸோ வெயிட் இதோட யூனிட்னா நியூட்டன் பர் மீட்டர் கியூப். அது வந்து கேஜி பர் மீட்டர் கியூப். ஓகேவா? ஓகே இப்போ வாங்க டோட்டல் வெயிட் இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்ன இருக்கு வித் ரெஸ்பெக்ட் டு வெயிட் டென்சிட்டில காமா டைம்ஸ் ஏரியா இன்டு லென்த்தா. ஏரியாங்க வந்து கிராஸ் செக்ஷன் ஏரியா த்ரூ அவுட் இட்ஸ் லென்த் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? அதோட வால்யூம் கிடைக்குமா? கிடைக்குமா இல்லையா? எஸ் சார். ஓகே இட் மீன்ஸ் ஒரு சர்க்கிளை வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? எனக்கு வந்து ஒரு சிலிண்டர் கிடைக்குமா? அந்த மாதிரி அது வால்யூம். ஓகே நெக்ஸ்ட் இப்போ நான் என்னன்னா இந்த மெம்பர் மட்டும் நான் தனியாக எடுத்துக்கிறேன். இந்த மெம்பர் மட்டும் தனியாக எடுத்து ஃபுல்லாக அனலைஸ் பண்ண போறேன். ஓகே என்னன்னா இப்போ இங்க வெயிட் லோட் எவ்வளோ ஆக்ட் ஆகுது? டோட்டல் வெயிட் காமா டைம்ஸ் ஏ இன்டூ எல்லா. ஓகே
This is the distance dx. Okay. So total axial elongation is equals to delta L, which is equals to weight force. இங்க load என்னது? Weight force. That weight force is equal to gamma times A into L into L. இங்க கன்சிடர் பண்ண எலிமெண்ட் என்ன? dxங்கற smaller length. ஓகேவா? by A into E. கரெக்ட்டா இல்லையா? 0 to L ங்கற டிஸ்டன்ஸ்க்கு. So delta L is equal to AE get cancel. L gamma A எல்லாத்தையும் வெளிய எடுத்துட்டீங்கன்னா L மட்டும் வரும். So அப்ப gamma L into L by E is equals to gamma L square by E ன்னு ஒரு term கிடைக்குதா நம்மளுக்கு? So this is called axial elongation due to self weight, which means self weight elongation நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? சரி சார், இப்போ நான் மறுபடியும் இதை நான் in terms of weightலயே வேணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, so weight is equal to sorry, ஒரு நிமிஷம் இருங்க. இது இங்க டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கு? L டிஸ்டன்ஸ் இல்ல, இங்க டிஸ்டன்ஸ் நான் எவ்வளவு எடுத்தேன்? xங்கற டிஸ்டன்ஸ் தான் எடுத்தேன். L வராதுல. Lங்கிறது டோட்டல் மெம்பருக்கு. இங்க இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா xங்கற டிஸ்டன்ஸ் தான வரும். ஓகேவா? கரெக்ட் தானே? xங்கற டிஸ்டன்ஸ் x into dx நான் இன்டகிரேட் பண்ண அப்படினா 0 to L க்கு நான் இன்டகிரேட் பண்ணனா L square by 2 ன்னு கிடைக்குமா? பாருங்க. Here total weight is equal to gamma times A into L. சரியா? கரெக்ட்டா இல்லையா? கொஞ்சம் கவனிங்க, மறுபடியும் சொல்றேன் நானு. So total weight is equal to gamma times A into L. Yes sir. Okay. அப்ப நான் கன்சிடர் பண்ணிக்கிற மெம்பர் என்னது? dxங்கற ஒரு சின்ன ஒரு எலிமெண்ட் நான் எடுத்துக்கிறேன். அந்த எலிமெண்ட்ல ஆக்ட் ஆகக்கூடிய எலிமெண்டல் வெயிட் எவ்வளவு இருக்கும்? காமாங்கிறது டென்சிட்டி காமன். காமா டைம்ஸ் A into அந்த xங்கற டிஸ்டன்ஸா? சார் dx அந்த டிஸ்டன்ஸ் தானே சார். ஆக்சுவலா என்னன்னா dx இங்க xங்கற பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா dxங்கிறது வந்து அதோட கிராஸ் இந்த வால்யூமெட்ரிக் லென்த். அது எங்க இருந்து வந்திருக்கு பாருங்க. காமா இஸ் ஈக்குவல் டு டோட்டலா வந்து A into L ன்னா என்னது? இப்போ இப்படி ஒரு ஷாஃப்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஷாஃப்ட் வந்து இப்படி இருக்கு அப்படின்னா இதோட வால்யூம் வேணும் அப்படின்னா இந்த கிராஸ் செக்ஷன் ஏரியா வந்து L டைம்ஸ் வந்து மல்டிபிள் பண்ணா அதோட வால்யூம் கிடைக்கும். ஓகேவா? இப்ப இதோட வால்யூம் எது வரைக்கும் இருக்கு? இது வரைக்கும் தான் இருக்கு. புரியுதா? காமா டைம்ஸ் A into xங்கற டிஸ்டன்ஸ் தான் அந்த இது இருக்கு. இட் மீன்ஸ் பேர் என்ன? dxங்கற எலிமெண்ட். சார் dxன்ற ஒரு எலிமெண்ட்டை வச்சு தான் மேலே கீழே ஃபுல்லா இது பண்ணுவோம், இன்டகிரேட் பண்ணுவோம். ஆமா. நீங்க இந்த பாதி இத அப்படியே எடுத்துக்கிட்டா சொல்றேன். நான் வால்யூம்காக சொல்றேன். இங்க இப்போ இந்த எலிமெண்ட்க்கு கீழ இருக்கிற வால்யூம் பாருங்க எவ்வளவு இருக்கு? அது A into x தான் சார். அது ஓகே. அதான் வந்து இங்கனா வெயிட் ஆஃப் தி எலிமெண்ட். அந்த எலிமெண்ட் மேல ஆக்ட் ஆகக்கூடிய வெயிட் எவ்வளவு ஆக்ட் ஆகுது? இந்த கீழ இருக்கிற பாட்டம் பார்ட் தான அது மேல ஆக்ட் ஆகக்கூடிய வெயிட். ஓகே சார். ஓகேவா? அதுதான் என்னன்னா இங்க எலிமெண்டோட வெயிட். புரியுதா? ஓகே சார். ஏங்க இப்ப செல்ஃப் வெயிட்னா என்ன? சென்டர் ஆஃப் கிராவிட்டில ஆக்ட் ஆகும்னு சொல்றீங்களா? இப்போ நான் இந்த மெம்பர் இந்த ஒரு சின்ன ஒரு எலிமெண்ட்டை கன்சிடர் பண்ணி இன்டகிரேஷனால தான் உங்களுக்கு எல்லாம் கன்ஃபியூஷனா தெரியுது. இன்டகிரேஷனால வந்து பாத்தீங்கன்னா இந்த எலிமெண்ட்க்கு எவ்வளவு வெயிட் ஆக்ட் ஆகும்? இந்த பாடியோட வெயிட் ஃபோர்ஸ் இங்க ஆக்ட் ஆகுமா இந்த எலிமெண்ட்க்கு? ஓகே சார். ஓகே சார். அப்ப அது கீழ இருக்கிற வெயிட் வந்து அது மேல ஆக்ட் ஆகும்னு சொல்ல வரீங்க. ஆமா, அததான் சொல்றேன். ஓகே சார். சரியா? ஓகே 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 ஓகே. ஏதோ ஒன்னு ஃபைனல் கன்க்ளூஷன் வந்தா போதும். ஓகே, காமா டைம்ஸ் A into x into dx ன்னு வருமா? சோ x into dx மட்டும் வருமா? காமா L சாரி காமா E இருங்க, அதை மட்டும் நான் அடிச்சு எழுதுறேன். delta L is equal to gamma by E x square by 2 0 to L. ஓகேவா? is equal to gamma L square by 2E. ஓகேவா? இப்போ delta E ஓட ஃபார்முலா என்னன்னா axial elongation due to self weight வந்து பாத்தீங்கன்னா gamma L square by 2E. இதே ஈக்குவேஷனை சிமிலர்லி காமாவோட வேல்யூ என்னன்னு சொல்லி சப்ஸ்டிட்யூட் பண்ண இன் டர்ம்ஸ் ஆஃப் வெயிட் லோட்ல சப்ஸ்டிட்யூட் பண்ண அப்படின்னா எனக்கு என்ன வரும்? WL by AE தானே. W
பை ஏஎல் அப்படிங்கிறத வந்து இது காமோட வேல்யூ. இப்போ டபிள்யூ எல் பை டபிள்யூ பை ஏஎல், W by AL, because weight by volume, W by AL into L square by 2E. Okay, va? Okay. So next LL get cancelled. So W by 2AE, L மட்டும் வரும். So I'm comparing this equation with respect to normal equation. So delta L is equal to PL by AE. Here due to its self weight நால by 2A ன்னு ஒரு டேர்ம் இன்ட்ரோடியூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ இது ரெண்டையும் நான் கம்பேர் பண்ணோம்னா டியூ டு இட்ஸ் செல்ஃப் வெயிட்னால அந்த ஆப்ஜெக்ட் வந்து என்னன்னா W by 2 டைம்ஸ் அதோட வெயிட்டோட பாதி வெயிட் வந்து என்னன்னா அது ஆக்சியல் அலங்கேஷனுக்கு அது என்னவா இருக்கு, ரெஸ்பான்சிபிளா இருக்கு அப்படிங்கிறத வந்து கன்க்ளூஷன். ஸோ ஆக்சியல் அலங்கேஷன் இஸ் ஈக்குவல் டு நார்மலா டபிள்யூங்கிற லோடு அப்ளை ஆகுறது செல்ஃப் வெயிட்னால வந்து ஹாஃப் ஆஃப் த டைம்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா நார்மலோட கம்பேர் பண்றப்ப எனக்கு வந்து W by 2ங்கிற லோடு தான் அதுல ஆக்ட் ஆகுது. Wங்கிறது டோட்டல் வெயிட், ஆனா இதுல ஆக்சியல் அலங்கேஷன் ரெஸ்பான்சிபிளா இருக்குது வெயிட் பை 2 பிகாஸ் இட் இஸ் L by 2ங்கிற டிஸ்டன்ஸ்ல ஆக்ட் ஆகுறதுனால. புரியுதா?